ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட மெமரி கார்டில் உங்களோட ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ இல்லைனா டாக்குமெண்ட்டு, முக்கியமான டாக்குமெண்ட்டெல்லாம் மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய்க்குங்க. ஃபைல் மேனேஜரில் போனோடனே இமேஜ்னு இருக்கும். உங்களுக்கு இமேஜ் வேணுமோ வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜை மெமரி கார்டில் அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி 4ஆவதாக வெறும் மூவ் டூன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கீழே எஸ்டி கார்டுன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னு உங்களுக்கு எதாவது நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ண வேணாம், வெறும் மூவ் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மெமரி கார்டில் அந்த ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. அதேமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நான் சொன்ன மாரி இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஸ்டி கார்டில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.